උදෑසන தேவன் வாசல் ஸ்துதிவந்த் වෙනවා. நல்லது, இந்த காலை வேளையில் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். නැවතත් ඔබ සමග සිටීමට ලැබුණා කරුණාව. மீண்டுமாக உங்கள் மத்தியிலே இருக்க கொடுத்த கிருபைக்காகவும். අපි ඊයේ සුමානේ බැලුවා. கடந்த வாரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். අවසානයේට බැලුවා எரேமியா 9வது அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். எரேமியா 9:23 අපි කියමු. நாங்கள் இந்த நேரத்திலும் அந்த வசனத்தை வாசிப்போம். ස්වාමීනාන්සේ මෙසේ කියනසේක ප්‍රඥාවන්තයා තමාගේ ප්‍රඥාව ගැන පාරක්කු කර නොගනීවා. බලවන්තයාද තමාගේ බලය ගැන පාරක්කු කර නොගනීවා. වස්තුකාරයා තමාගේ වස්තුව ගැන පාරක්කු කර නොගනීවා. නමුත් පාරක්කු කර ගන්නා පොළොවෙහි කරුණාවත් විනිශ්චයත් ධර්මිෂ්ඨකමත් පවත්වන ස්වාමීන්වහන්සේ මම යයි තේරුම්ගෙන මා දැන ගැනීම නම් කාරණය ගැන පාරක්කු කර ගනීවා. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று எண்ணி அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டப்படவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறவன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. அல்லேலூயா. දෙවියන් වහන්සේට වැදගත් වෙන්නේ தேவனுக்கு முக்கியப்படுவது අපේ දැනීම, எங்களுடைய அறிவு, අපේ හැකියාව, எங்களுடைய திறமை, අපේ පුළුවන්කාරකම, எங்களுடைய முடியுமான අපේ தன்மை, මුදල්, எங்களுடைய பணம், මේ දේවල් වලට වඩා இவைகளுக்கு அப்பால், இவைகளை விட උන්වහන්සේව දැනගන්නා වූ මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේ ක්‍රියා. அவரை அறிந்து கொள்ளுகிற மனிதன் தேவனுக்கு முக்கியமானவனாய் இருக்கிறான். හalleluya. அல்லேலூயா. දෙවියන් වහන්සේ අපට ආදරය කරනවා. தேவன் எங்களை அன்பு செய்கிறார், அது மெய். උන්වහන්සේ අපව හරියට විනිශ්චය කරනවා. அவர் எங்களை சரியாக நியாயம் தீர்க்கிறார். උන්වහන්සේ අපිට ධර්මිෂ්ඨකම ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන දීලා தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியை எங்களுக்கு கொடுத்து උන්වහන්සේව දැනගෙන ජීවත් වෙන එක උන්වහන්සේට වැදගත්. நாங்கள் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வாழுவது அவருக்கு ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. එතකොට அப்பொழுது අපි තේරුම් ගන්න ඕන කාරණාවක් තිබෙනවා. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. දානියෙල් 11:32 தானியேல் எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் අපිට යමක් කියනවා. 32வது வசனத்தை வாசிப்போம். அங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ඉවසුමට ද්‍රෝහිකාරව සිටින්නන් ඉච්ඡාවලින් ඇදගන්නේය. නමුත් තමන්ගේ දෙවියන් වහන්සේ හඳුනන්නවන සෙනග බලවත් වී සමාර්ථකම් කරන්නෝය. உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இத்தகைய பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவார். தாங்கள் தேவனை அறிகிற ஜனங்கள் திறன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆமென். හරිද? වැඩි දෙන්නේ මේ මූණ ඉච්ඡාවල අපි මේ ආත්මික පාට් එක දාලා වැඩක් නැහැ. நாங்கள் முகத்தாட்சணியத்துக்காக ஆவிக்குரிய நடிப்பை காட்டி வேலை இல்லை. අපි දෙවියන් වහන්සේට දීම ගැනවත්, අපි දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය ගැනවත්, අපි දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ගැන අපිට තේරුමක් නැත්නම් தேவனுடைய நியாயத்தை குறித்தும் அவருடைய கிருபையை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் எங்களுக்கு ஒரு அறிவு இல்லாவிட்டால் නමුත් අපි ගොඩක් වෙලාවකට අපි ඉරිදා දවසේ අපි එනවා සභාවට. அநேக நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம். අපි සභාවට ඇවිල්ලා අපි මෙතනින් එළියට ඇතුළට එනකොටම කිතුණුව වෙනවා. நாங்கள் சபைக்கு வந்து கொஞ்சம் வெளியிருந்து வரக்குள்ளே நாங்கள் ஒரு கிறிஸ்தவனாகிறோம். නමුත් අපි ලෝකයට ගියාම අපි කොයි වගේද ජීවත් වෙන්නේ?
ஆனாலும் நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து போன பிறகு எப்படி வாழுகிறோம்? ඉතින් මූලිච්ඡාවට අපිට දේවල් කරන්න බෑ. ஆகவே முகத்தாட்சணியம் பார்த்து நாங்க வாழ இயலாது. අපි උන්වහන්සේව නියම විදියට විශ්වාස කරන්න ඕනේ. அவரை சரியான முறைப்படி நாங்கள் அறிந்து கொண்டு வாழ வேண்டும். මොකද උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබනවා නම් அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையை வைப்போம் என்றால் උන්වහන්සේ බලවත් දේ කරන්නේ. அவர் வல்லமையானதை செய்ய போகிறாராமே. තමාගේ ජීවිතේ உன்னுடைய வாழ்க்கையிலே දෙවියන් වහන්සේ දන්න නිසා தேவனை அறிந்திருக்கிறபடியால் දෙවියන් වහන්සේ බලවත් දේ කරන්නේ. தேவன் வல்லமையானதை செய்ய போகிறார். ஆமென். உங்கள் மூலமா. එතකොට அப்பொழுது මම කියන්නේ මේකයි. நான் சொல்லுவது අද කිතුණුවන් තුල කිතුණුවන්ගෙන් වෙන්නා වූ කාරණාව දැක්කාම කටුම කරනවා. இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்கிடமாய் இருக்கிறது. මූලිච්ඡාවට දේවල් කරනවා. முகத்தாட்சியத்துக்காக சில காரியங்களை செய்றாங்க. සමාජය මෙතන ඇවිල්ලා වැළපිලා කැප වෙනවා. சிலர் இந்த இடத்திலே வந்து அழுது தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ඔයා ගන්නත් බෑ. ஆனா தேடி கண்டுபிடிக்க கூட கஷ்டம், முடியாது. නේ? අපි යම් කාර්යයක් ඉෂ්ට කරන්න දුන්නොත් ඒක කරගන්න විදිහක් නැහැ. ஒரு வேலை செய்ய சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை செய்து கொள்ள முடியாது. நம்ம දෙවියන් වහන්සේව දන්නා වූ කෙනා මේක හරි වැදගත්. ஆகவே தேவனை அறிந்த ஒருவன், இது மிகவும் முக்கியமான காரியம். එතකොට දෙවියන් වහන්සේ දැන ගැනීම හරි වැදගත්. தேவனை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். අපිට හොඳ කතාවක් තියෙනවා දානියල් 2. දානියල් 3 වගේ. தானியேல் 3வது அதிகாரத்திலே ஒரு அருமையான கதை இருக்கிறது. මොනවද කතාව කියන්නේ දන්නවද කතාව? எத்தனை பேருக்கு இந்த 3வது அதிகாரத்திலே என்ன கதை இருக்கிறது என்று தெரியும்? මේ කතාව දන්නවා. මේ හේබ්‍රෝ දරුවන් 3 දෙනෙක් ගැන කතාවක්. இங்கே எபிரேய 3 பிள்ளைகளுடைய ஒரு கதை. ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்ற பிள்ளைகளுடைய கதை. මේ ඒ කාලේ ඒ සිටියා වූ රජගේ යටත හිටියා වූ අය. இந்த பிள்ளைகள் அந்த காலகட்டத்திலே ஒரு ராஜாவுடைய ஆட்சிக்கு கீழாக வாழ்ந்தவர்கள். අපි 16 පදේලා කියමු බලන්න. 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். සද්රක්ද මේෂක්ද අබෙද්නෙගෝද නෙබුකද්නේසර් රජුට උත්තර දෙමින් මේ ගැන ඔබට කිසි උත්තරයක් දෙන්න අපට ඕන නැත. ඇවිලෙන ගිනි උතුරේ ගලවන්න නම් අපේ සේවය කරන අපේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. රජුගෙනි උන්වහන්සේ ඔබගේ අතින් අප ගලවන සේක. ඔව් රයිට්. කියමු. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரம் சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். දැන් මෙතන මේ කතාවේදී இந்த கதையிலே කතාව කෙටි කරලා இது ஒரு நீண்ட கதை, இதை சுருக்கமாக சொல்லுகிறோம். නෙබුකද්නේසර් රජා நேபுகாத்நேச்சார் ராஜா සීනයක් දැකලා ලොකු මොකද්ද මේ පිළිමයක් හැදුවා. அவர் வந்து ஒரு கனவை கண்டு ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்கினார். ඒ පිළිමය හදලා කිව්වා அந்த பொற்சிலை செய்து அவர் சொன்னார், මේ නලාව පිපිනකොට இங்கே வந்து கீத வாத்தியங்கள் இசைக்கும் போது ඔක්කොමලා මුලින් වැටලා මේ පිළිමයට නමස්කාර කරන්න ඕන. முகம் குப்புற விழுந்து தாழ இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று. දැන් මොකද උනේ? ෂද්‍රක් මේෂාක් අබේද්නෙගෝ ඇවිල්ලා වහල් භාවයෙන් ආපු කට්ටිය නෙබුකද්නේසර් යටතේ වහල් භාවයට ගෙනාපු අය. இங்க என்ன நடக்கிறது? இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்ற இந்த வாலிப பிள்ளைகள் அவர்கள் நேபுகாத்நேச்சருடைய அரசாட்சியை அடிமைகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். දැන් මොකද උනේ? இப்ப என்ன நடக்கிறது? දැන් මේ රජුරුවන් කියනවා இப்போ ராஜா கட்டளை இடுகிறார், හැමෝම எல்லாருமே ලොකු පොඩි හැමෝම சிறியோர் பெரியோர் எல்லாருமே මේ භූමියේ ඉන්න
ඉන්න හැම කෙනෙක්ම මේ මෙතන ඉන්න හැම කෙනෙක්ම මේ නලාවත් මේ ඉතුරිය බාණ්ඩ වාදනය කරනකොට ඔක්කොමලා මේ පිළිමයට වඳින්න. ராஜா கட்டளை இடுகிறார். இங்கே இருக்கிற அனைவருமே வீணையும் கீத வாத்தியங்களும் தம்புருவும் இசைக்கும் போது எல்லாரும் முகம் குப்புற விழுந்து வணங்க வேண்டும் என்று. එතකොට ඔව් කියනවා මේකට වඳින්නේ නැති අය அவர் சொல்லுகிறார், இந்த பொற்றிலை வணங்காதவர்கள் පණ පිටින් ගිනි උදුලකට දාන්න. அவங்களை உயிரோடே எரிகிற அக்கினி சூளையிலே தள்ளப்படுவார்கள் என்று. මොනවද කරන්නේ? මේ දැන් මේ නලාව ශබ්ද කරනවා, වීණාව ශබ්ද කරනවා, ඔක්කොම ශබ්ද කරනවා, ඔක්කොමලා වදිනවා. මේ කොල්ල දුන්දනා විතරක් වඳින්නේ නැහැ. இப்போ இங்கே எல்லா இசைக்கருவிகளும் வாசிக்கும் பொழுதும் கூட இந்த 3 வாலிபர்கள் மாத்திரம் இந்த பொற்றிலை வணங்காமல் இருக்கிறார்கள். එතකොට දැන් කට්ටියක් ගිහිල්ලා කියනවා ඒ වැඩිමාල් රජුට පණිවිඩ යන පිරිස මේ තුන්දෙනා වැඳ නැහැ. இப்போ ஒரு சிலர் பெரியவர்கள் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் முக்கியமானவர்கள் போயிட்டு இந்த 3 பேரை குறித்து புகார் சொல்றாங்க. இவங்க 3 பேரை மட்டும் இதை வணங்கவில்லை என்று. එතකොට දැන් සෙඩ්රක් මේෂක් අබෙද්නෙගෝ ඇවිල්ලා ඒ රජුගේ යටතේ සේවය කරන අය. அது வரைக்கும் கூட இந்த ஷாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ நேகோ என்பவர்கள் இந்த நேபுகாத் நேச்சாருடைய ராஜாவுக்கு கீழாக வேலை பணியில் இருந்தவர்கள். ඒ පළාත්වල ඒ අය බාරව හිටියා. சில மாகாணங்களிலே சில பொறுப்புகளிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். ඉතින් රජු කැඳවුවා. இந்த 3 பேரையும் ராஜா வரவழைத்தார். මේගොල්ලෝ මේ ප්‍රදේශයේ පොලිසා පිටියක් තාන්සද්දෙමු. பொறுப்பாளிகளாக இருக்கிறபடினாலே இவர்களை வரவழைப்போம் என்று. මේ ආන්වේ සමහර විට කරනවා වගේ. இப்போது நடக்கிற நம்முடைய நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துல செய்யற மாதிரியே අවුනාම පොඩ්ඩක් මේ ෂේප් එකේ තියාගෙන ඉන්න. இப்ப மாட்டிக்கொண்டோன்னு என்ன செய்வாங்க, கொஞ்சம் தடவை கொடுத்து வச்சுக்கொள்வாங்க. එතකොට රජතුමා කියනවා இப்போ ராஜா சொல்லுகிறார், දැන් இப்போது ආපහු chance එකක් දෙන්න. மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ආයෙත් අපි මේ වාදනය කරන්න යනවා. நாங்கள் மீண்டும் இந்த இசைக்கருவிகளை வாசிக்க போகிறோம். ඔක්කොම ලයිට් ගන්න. எல்லாரும் எழும்பி நின்று கொள்ளுங்கள். අපි මේක වාදනය කරන්න යනවා. நாங்கள் இந்த கீத வாத்தியங்களை வாசிக்க போகிறோம். වාදනය කරනකොට வாசிக்கும் போது මේ රූපෙට වන්දනා කරන්න. இந்த பொற்றிலையை நீங்கள் வணங்க வேண்டும். නමුත් මේ තුන්දෙනා කියනවා ஆனாலும் இந்த 3 பேரும் சொல்றாங்க, අපි මේක කරන්නේ நாங்க இதை வணங்க மாட்டோம், අපිට මේක කරන්න බෑ. எங்களால் இதை செய்ய முடியாது. හරි. මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறார்கள்? දැන් මේ දන්නවා ඒගොල්ලෝ ගිනි උදුර තමයි යන්නේ කියලා. அவங்க 3 பேருக்கும் தெரியும் எரிகிற அக்கினி சூளையே தான் இவர்களை போடுவார்கள் என்று. හරි. ඒත් මොනවද කියන්නේ? அப்படி இருந்தும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? මගේ දෙවියන් වහන්සේට පුළුවන් නැත්නම් අපේ දෙවියන් වහන්සේට පුළුවන් ගිනි උදුර නෙවෙයි මොකේට දැම්මත් අපිව බේරන්න. எங்களுடைய தேவனுக்கு முடியும், எரிகிற அக்கினி சூளையிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிறார்கள். මේක තමයි කියන්නේ. இதைத்தான் சொல்லுகிறார்கள். දැන් මේගොල්ලෝ සාමාන්‍ය කෙනෙකුට නෙවෙයි කතා රජුට කතා කරලා කියන්නේ. இந்த 3 பேரும் ஒரு சாதாரண மனிதனிடத்தில் பேசவில்லை, ராஜாவிடத்தில் பேசுறாங்க. මොකද්ද කියන්නේ? என்ன சொல்றாங்க? රජය ඔබ රජ බව ඇත්ත. நீங்க ராஜாவா இருக்கிறது உண்மை, හැබැයි ඔබට ඊළඟ කෙනෙක් ඉන්නවා කියලා තමයි. உங்களுக்கு மேல ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. මේ රටටත් අපිට කියන්න තියෙන්නේ එච්චරයි. நம்ம நாட்டுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு அதேதான். ඒ ඔක්කොටම ඊළඟ කෙනෙක් ඉන්නවා. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். ஆமென். උන්වහන්සේගේ දැනගැනීම නැතුව කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. அவருடைய அறிந்து கொள்ளுதல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. කවුරු මොනවා කරන්න හදුවත් யார் என்ன செய்ய நினைத்தாலும் අපේ හැකියාවෙන් නෙවෙයි. எங்களுடைய திறமையினால் அல்ல, පුළුවන්කාරකමින් නෙවෙයි. எங்களுடைய முயற்சியாலும் அல்ல, උදාරවලින් නෙවෙයි. பணத்தினாலும் அல்ல. දැන් මෙතන இந்த இடத்திலே අද කිතුණුවන් මේ තැනට සමහර අය ඇවිල්ලා නැහැ. இந்த இடத்திற்கு சில கிறிஸ்தவர்கள் இன்னும் வராமல் මේ இருக்கிறார்கள். සම්පූර්ණ විශ්වාසය කියන තැනට ඇවිල්ලා නැහැ. இந்த நிறைவான விசுவாசம் இருக்கிற இடத்துக்கு இன்னும் வராமல் இருக்கிறார்கள். නේ? මේගොල්ලෝ කොහොමද කතා කරේ? இந்த 3 பேர் எப்படி பேசுறாங்க? කොහොමද මෙහෙම කතා කරේ? எப்படி இப்படி பேச முடியும்? කියවන්න. அப்பொழுது நேபுகாத்நேசருக்கு கடுங்கோபம் உண்டு.
சாத்ராக் மேசாக் ஆப்காத்கோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து හරි දැන් මේ උත්තර දුන්නාට පස්සේ இங்கே பதில் கொடுத்ததற்கு பிறகு නෙබුකඩ්නේසර් කියනවා මේ උඳුන 7 පාරක් වැඩියෙන් රත් කරන්න. இப்போ ராஜா சொல்லுகிறார் இந்த அக்கினியை சாதாரணமான நிலைமையை விட 7 மடங்கு அதிகமாக சூடாக்க சொல்லி. මේ අය බය කරන්න. இவர்கள் பயமுறுத்த பார்த்தாங்க. ඇදහිල්ල කවදාකවත් බය නැහැ. விசுவாசம் ஒரு நாளுமே பயமில்லாத ஒன்று. ගොඩක් අය තේරුන්නේ නැහැ. நான் சொன்னது நிறைய பேருக்கு புரியவில்லை. ඇදහිල්ල කවදාකවත් බය නැහැ. விசுவாசம் ஒரு நாளுமே பயப்படாது. බය තියෙන මිනිස්සුන්ට ඇදහිල්ලක් නැහැ. பயம் இருக்கிற மனுஷர்களுக்கு விசுவாசம் இருக்காது. තමා කොච්චර මේවල තමා තුල බය තියෙනවා නම් තමාට ඇදහිල්ල නැහැ. நீங்கள் எவ்வளவு தான் வெளித்தோட்டத்திலே காண்பித்தாலும் உங்களுக்குள்ளே பயம் இருந்தால் அங்கே விசுவாசம் இருக்காது. තමාට කියන්න පුළුවන් මම විශ්වාස කරනවා. உங்களுக்கு சொல்ல முடியுமா நான் விசுவாசிக்கிறேன் என்று? හරිද? හැබැයි ඒක පරීක්ෂා වෙනකොට அது சோதிக்கப்படும் போது අපි ඒ ගුණ ගිනි උඳුනට වැටෙන්න යනකොට நாங்கள் எரிகிற அக்கினி சூளையிலே விழ போகும்போது එතකොටත් අපිට පුළුවන් ද දෙවියන් වහන්සේ විශ්වාස அப்பொழுதும் எங்களுக்கு முடியுமா தேவனை நம்புவதற்கு? හලෙලූයා. அல்லேலூயா. කවුරු කියන්නේ ඒක තමයි කතාන්තරේ. யாருமே சொல்ல முடியவில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கதை. මේ සමන්ට ඇති වෙන ප්‍රශ්නේ සමහර අය මෙතන ඉන්නවා ඒ ලොකු ප්‍රශ්න වල ඉන්නේ. சிலர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர்கள் பெரிய பிரச்சனைகளில் சிக்கி இருக்காங்க. නමුත් දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන විදිහක් නැහැ. ஆனாலும் தேவனை விசுவாசிக்க விருப்பமே இல்லை. ඒගොල්ලෝ ඒ අයගේ අපේ හයිය ගැන තමයි විශ්වාස කරන්නේ. அவர்களுடைய கரத்தின் பலனை குறித்தே நம்புறாங்க. එහෙම නැත්නම් මන්ත්‍රතුමා ගැන තමයි විශ්වාසය තියෙන්නේ. அப்படி இல்லாவிட்டால் மந்திரிமாரை குறித்தே நம்பிக்கை வைக்கிறாங்க. බයදුකම ஆபத்தான ஒன்று අපිව වහල් කරනවා. எங்களை அடிமைப்படுத்துவது. බය අය ඒ අය ආරක්ෂා වෙන්න බලනවා. பயமுள்ளவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள பார்ப்பாங்க. ඇදහිල්ල තියෙන මිනිස්සයා விசுவாசிக்கிற மனுஷன் බය නැතුව දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා. பயம் இல்லாமல் தேவனை அவன் விசுவாசிப்பான். ஆமென், ஆமென். ගොඩක් අය විශ්වාසව ඉන්නවා. ඇයි අරකට වෙන්නේ කියලා. சிலர் அமைதியாக இருக்கிறாங்க, அந்த பக்கத்துல அது கொஞ்சம் உண்மையா இருக்கும்னு நினைச்சீங்க. ඒක තමයි. ඇයි බයෙන් තමයි තමයි ජීවිතේට බයයි, මුදල් වලට බයයි, ගමනක් යන්න බයයි, තව දෙයක් කරන්න බයයි. வாழ்க்கையில என்ன செய்தாலும் எல்லாவற்றுக்கும் பயந்த வண்ணமாக வாழுகிறபடியினாலே ඒ තීරණ ගන්න බයයි. தீர்மானம் எடுக்க கூட பயம். අපට ඉදිරියට යන්න බෑ. நாங்கள் ஒரு நாளுமே முன்னேறி போக முடியாது. බය තියෙනවා අපිට ඉදිරියට යන්න බෑ. எங்களுக்குள்ளே பயம் இருந்தால் நாங்கள் முன்னோக்கி போக இயலாது. බය තියෙනවා නම් අපේ ජීවිතේ ඊළඟ අඩිය ගන්නේ නැහැ. பயம் இருந்தால் நாங்கள் ஒரு அடுத்த அடியை எடுக்க மாட்டோம். නමුත් ඇදහිල්ල තියෙනවා නම් ஆனாலும் விசுவாசம் இருக்கும் என்றால் දෙවියන් වහන්සේ බය ජය කරනවා. தேவன் அந்த பயத்தை வெற்றியாக மாற்றுவார். ஆமென், ஆமென். තේරුණේ? බයෙන් ජය ගන්න බෑ. பயத்தோடு இருக்கக்குள்ள எங்களுக்கு வெற்றி பெற இயலாது. ඇදහිල්ලෙන් පුළුවන්. விசுவாசத்தினால் முடியும். ඇයි? ஏன்? අද ගොඩක් අය ඒ අයගේ ජීවිතවලට මේ බය දාගෙන කැළඹෙනවා. இன்னைக்கு ரொம்ப பேர் அவருடைய வாழ்க்கையில இந்த பயத்தை உள்ளே எடுத்துக்கொண்டு மிகவும் கலங்கி போறாங்க. දැන් මට මතක් වෙනවා පදයක්. இப்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. කියන්නේ ඉස්සෙල්ලා මම කියන්න. அதை சொல்வதற்கு முன்பு நான் சொல்ல வேண்டும். දැන් ශද්‍රක් මේෂක් අබෙඩ්නෙගෝ இந்த ஷாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ඒ රජුගේ හඬ ඇසුණාට පස්සේ මොනවද කිව්වේ? ராஜாவுடைய குரலின் சத்தம் கேட்டதற்கு பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள்? මොනවද කිව්වේ? என்ன சொன்னார்கள்? එසේ නොකළොත් රජවරුනි, ඔබගේ දෙවිවරුන්ට අප සේවය කරන්නේවත් ඔබ පිහිටුවා තිබෙන රන් රූපයට නමස්කාර කරන්නේවත් නැති බව ඔබ දැනගත මැනවයි කීවෝය. කරුණාකරලා දැනගන්න අපි මේකට වඳින්නේ නැහැ. தயவு செய்து ராஜா தெரிந்து கொள்ளுங்க, நாங்க இதை வணங்க மாட்டோம். මේකට අපි නමස්කාර කරන්නේ නැහැ. ඇයි? இதை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன்? කියන්නේ என்ன சொல்லுகிறார்கள்? ඔව් ඊට පස්සේ කියව. அப்பொழுது நேபுகாத்நேசருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேசாக்
அப்னேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் දැන් අපිට පේන කාරණාව තමයි எங்களுக்கு தெரிகிற காரியம்தான் ඇදහිල්ල තියෙන මිනිස්සු දැක්කහම விசுவாசம் உள்ள மனுஷர்களை காணும்போது ගොඩක් අය තරහයි. ரொம்ப பேருக்கு கோபம் வருது. එයාට කිව්වේ ඇදහිල්ල තියෙන්නේ. அவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசம் இருக்கோ? ඒගොල්ලෝ විශ්වාස කරලා හරියනවා. அவங்க மட்டும் விசுவாசிச்சு சரியா வருமோ? ඔක බොරුනේ. அது பொய்த்தானே. දැන් කාටවත් මට කියන්න බෑ ඒක බොරු කියලා. யாருமே சொல்ல முடியாது எனக்கு அது பொய் என்று. ஏன்? අවුරුදු 50 நம்ம தேவனின் ஜீவன் செலவு. ஏனென்றால் நம்முடைய போதகர் 50 வருட காலமாக இதே மாதிரி வாழ்ந்து வந்திருக்கிறார். ඇදහිල්ල තියෙන මිනිහ බලවත් දෙයක් කරනවා. ஆமென். விசுவாசம் உள்ள மனிதன் வல்லமையானதை செய்வான். මාතේ කියලා විශ්වාසය තබන මනුස්සය බලවත් දෙයක් කරනවා. தேவனை விசுவாசிக்கிற மனுஷன் வல்லமையானதை செய்வான். ආශ්චර්යමත් දෙයක් කරනවා. அற்புதமானதை செய்வான். හරි. අපි ආමේන් කියමු. அல்லேலூயா. හරිද? නමුත් එතනින් එහාට අපි කිසි දෙයක් කරන්නේ නැහැ. நாங்கள் அதற்கு அப்பாலே ஒரு காரியத்தை செய்யாதவர்களாய் இருக்கிறோம். බලන්න මම ඉස්සෙල්ලා කිව්වා වචනේ ගීතාවලිය 46:10. சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனம். අපිට කරන්න දෙයක් නැහැ. எங்களுக்கு செய்ய ஒன்றுமில்லை. විශ්වාස කරනවා ඇරෙන්න. விசுவாசிப்பதை தவிர. දැන් මේක කිව්වොත් එහෙම මිනිස්සු අපි පිස්සු කියලා හිතනවා. இப்படி சொல்லக்குள்ள ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இவங்கன்னா பெரிய பைத்தியக்காரங்க. මම ජීවත් වෙලා තියෙන්නම මේක. நம்முடைய பாஸ்டர் வாழ்ந்திருக்கிறார் இதே மாதிரி தான். අන්නදේ තමයි මම කියන්නේ. அவர் நன்றாக அறிந்ததையே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். කියවන්න. කෙලවව් මා දෙවියන් වහන්සේ බව දැනගනිව්. ජාතීන් අතරේ උසස් වන්නෙමි. පොළොවේ උසස් වන්නෙමි. සේනාවල ස්වාමීන් වහන්සේ අප සමගය. යාකෝබ්ගේ දෙවියන් වහන්සේ අපේ බලකොටුවය. හලෙලූයා. හලෙලූයා. බලකොටුවක් වගේ දෙවියන්. அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவர். හරි. මෙතන කියන කාරණා මොකද්ද? இங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன? නිශ්චලව. நீங்கள் அமர்ந்திருந்து என்று சொல்லப்படுகிறது. හරි. මෙතන මොනවද කියන්නේ නිශ්චලව? அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. අපි ඉස්සර කියමු මේ දෙවියන් වහන්සේව දැනගන්න ගැන කතාවක් කිව්වනේ. ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம் தேவனை அறிந்து கொள்ளுகிற கதையை பற்றி. නේ? ඔව්. எரேமியா 9வது அதிகாரம் 23 24வது வசனங்களிலே. හරි. අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නිශ්චල වෙනවා කියන්නේ අපි මේ හරවලමක් නැතුව ඉන්න එක නෙවෙයි. நாங்கள் தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருந்து என்று இங்க சொல்லப்படும் பொழுது நாங்கள் இப்படியே கையை கட்டிக்கிட்டு உம்முன்னு இருக்கிறது அல்ல. இல்லை. දඟලන්න එපා. அங்கே குழப்பம் செய்யக்கூடாது. ඔයාගේ ප්‍රශ්නයත් එක්ක දඟලන්න එපා. உன்னுடைய பிரச்சனையோட நீ ඔයාගේ குழம்ப කවලත් එක්ක வேண்டாம். දඟලන්න එපා. உன்னோட கஷ்டத்தினால நீ குழம்ப வேண்டாம். ඔයාගේ අවශ්‍යතාවත් එක්ක දඟලන්න එපා. உன்னுடைய கஷ்ட காரணமாக நீ தடுமாற வேண்டாம். මේක මානසිකවත් ආත්මිකවත් දෙවියන් වහන්සේ දිහා මම බලාගෙන ඉන්නේ පිළිතුරෙන්න. இது மன ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பதில் வரும் வரைக்கும் நான் தேவனையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ගොඩක් අය හිතන්නේ අපි නිකන් හිටියාම හරි. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாங்க அப்படியே இருந்தா நல்லா அப்படின்னு. இல்லை. මෙතනදී තමා දෙවියන් වහන්සේම විශ්වාස කරලා තමන්ගේ ආත්මෙන් ප්‍රාණෙන් ශරීරයෙන් සම්පූර්ණයෙන් විශ්වාස කරලා උන්වහන්සේට ඉඩ දෙනවා තමන්ගේ ප්‍රශ්න විසඳන්න. இந்த இடத்திலே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக தேவனை விசுவாசித்து அவருக்கு இடம் கொடுப்பது இதிலிருந்து வெளியே வருவதற்கு. දැන් මේක දෙවියන් වහන්සේ කරනවා. இதை தேவன் செய்கிறார். මට කරලා තියෙනවා. போதகருக்கு செய்திருக்கிறார். ඒ නිසා තමයි බය නැතුව කතා කරන්නේ. அதனாலே தான் பயம் இல்லாமல் அவர் சொல்லுகிறார். දැන් මම කියන්නේ මේක ගොඩක් අවස්ථාවන් වලදී මම නිශ්චල වෙනවා. அவருக்கு நிறைய பிரச்சனைகளிலே அவர் அமைதியா இருப்பார். දෙවියන් වහන්සේ මට කතා කරනවා. தேவன் பாஸ்டருக்கு பேசுவார். මේක කරනවා. இதை செய் என்று. මේ වෙලාවේ මේක කරනවා. இந்த நேரத்தில் இதை செய் என்று. මම වැඩේ තියෙන්නේ මේකනේ. මම වඩානවල මන තියෙන ප්‍රශ්න ආරවා මේ ඔක්කොම කියලා මම කතා කරන විදිහ මට ඇහෙනවද වෙනවද කියන්නේ.
இப்ப தேவனை நோக்கி எனக்கு இருக்கிற பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நாங்க இதை விடாம பேசிக்கிட்டே இருந்தா அவர் பேசுறது நம்ம காதுக்கு கேட்குமா? ඔක්කොම කියනවා. එතකොට අපිට අහගන්න වෙනවා. சில நேரத்துல நாங்க தேவன் கிட்ட போயிட்டு என்ன செய்யறோம்? நாங்க கண்ணீர் விட்டு கூட அழுது புலம்புறோம். ஆண்டவரே அவங்கனால இவங்கனால இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை சொல்லி. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. அதனால නැත්තම් අපේම අපිට අයියෝ බලන්න මම මේ මගේ මේකනේ මගේ අරකනේ මගේ තවත් එකනේ මට මෙයා මෙහෙම කතා කරන්නේ මට அப்படியும் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில பாருங்களேன் ஆண்டவரே இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அவங்கனால தான் சொல்லி நாங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசம் உள்ள மனிதன் දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන මනුෂ්‍යයා தேவனை விசுவாசிக்கிற மனிதன் ස්වාමීනි මෙන්න ප්‍රශ්නේ கர்த்தாவே இதுதான் என்னுடைய பிரச்சனை. මම නිශ්ශබ්ද වෙනවා ඔබ වහන්සේ කියනවා. நான் அமைதியா இருக்கிறேன் நீர் எனக்கு பதில் தருவீரா? සමහර අයට මේක මෝඩකම. சிலருக்கு இது முட்டாள்தனமா இருக்கும். තේරෙන්නේ இது புரியாது. මේ දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ අතෑරලා ඇවිල්ලා මෙතෙන් ඇවිල්ලා මේ මෙයාගේ සාප්පුව අත දාලා මට සල්ලි දෙන්නේ නැහැ. தேவன் பரலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வந்து என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு சல்லி எடுத்து இப்படி கொடுப்பதில்லை. நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லை. තමන්ගේ මුදල් ප්‍රශ්නයක් තියෙනවා. ஒரு பண பிரச்சனை இருக்கும் என்றால் අපිට දෙවියන් වහන්සේට කියන්න පුළුවන්. எங்களுக்கு முடியும் தேவனிடத்தில் அதை சொல்லுவதற்கு. මේ මෙච්චර දුර ඇවිල්ලා තියෙන්නේ මේ ඔක්කොම වෙලා තියෙන්නේ දෙවියන් වහන්සේට කියන්න. இவ்வளவு தூரம் இந்த ஊழிய பயணத்தை கடந்து வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் எல்லாம் இருக்கிறது. அப்படி ஒரு பயணத்தை வந்தபடியால் අපි සේවය කරන ඇදී இன்றைக்கும் ஊழியம் செய்கிறார்கள் விசுவாசத்தினாலே. අපි විශ්වාස කරනවා තාමත් දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මකයි. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் தொடர்ந்தும் அவரை கிரியை செய்கிறவர். හලෙලූයා. அல்லேலூயா. දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனுக்கு முடியும் තමගේ ප්‍රශ්නේ විසඳන්න. உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க. තමා ටිකක් නිශ්චල වෙන්න. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க ஆயத்தம். දැන් මේ සද්රාක් මේෂාක් අබෙද්නෙගෝ එහාට දුවලා මෙහාට දුවලා රජුගෙන් බේරෙන්න හදුවා. இப்ப இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த மூணு பேரும் அங்க ஓடி இங்க ஓடி ராஜா கிட்ட இருந்து தங்களை தப்பிச்சுக்கொள்ள வைக்க பார்த்தாங்களா? හත්වරක් මේක රුඳුන රත් කරාට පස්සේ වුණා අපි අම්මෝ එතන යන්නවත් බෑ. இப்ப 7 முறை சூடாக்குன அந்த அக்கினி ஜுவாலையை பார்த்துட்டு ஐயோ இங்க நான் போகலன்னு சொல்லி ஓடுனாங்க. මොනවද උනේ ඊට පස්සේ? என்ன நடந்தது அங்கே? ನೆಬುಕದ್ನೆಸರ್ ಕೋಪೆಯನ್ ಪೆರುನೆಯ ಸಾತ್ರಾಕ್ ಮೇಷಕ್ಕದ ಅಬೇದ್ನೆಗೋಟದ ವಿರುದ್ಧව ඔහුගේ මූණේ පෙනීම වෙනස් විය. වෙනකාගේ මූණ වෙනස් වෙනවා ඇදහිලි මිනිස්සයා දැක්කාම. රයිට්. விசுவாசம் உள்ள மனிதனை கண்டோட ரொம்ப பேருடைய முகம் கூட மாறும். මෙයා කොහොමද මේව කතා කරන්නේ? இவர் எப்படி இப்படி பேசுறாரு? කියන්න. ඔහු කතා කොට පුරු ප්‍රමාණයට වඩා සත්ගුණයක් උදුර අස්කරන්ට අනකලේය. ඔව් ඊට පස්සේ තවද සත්‍යක් මේසක්ද අබෙද්නෙගෝද බඳ ඇවිලෙන ගිනි උදරට හෙලන්ට ඔහු තමාගේ සේනාවේ බලවත් මනුෂ්‍යයන්ට අනකලේය. ඔව් එකල ඔහු ඒ මනුෂ්‍යයන් ඔවුන්ගේ පොරෝනාද සැත්තද සනුද වෙනත් වස්තුද පිටින් බැඳ ඇවිලෙන ගිනි උදුන මැදට කෙළුව. ඔව් එවිට රජුගේ ආඥාව තද නිසා උදුන ඉතා රත්ව තිබුණු බැවින් සත්‍යක් මේසක්ද අබෙද්නෙගෝද එසවුණු මනුෂ්‍යයෝ ගිනි ගල්වෙන් මලෝය. කවුද මරුනේ දැන්? இப்ப யார் இறந்தது? අපිව අමාරුවේ දාන්න හදන අයට දෙවියන් වහන්සේ පනිෂ්මන්ට් එක දෙනවා. எங்களை கஷ்டத்திலே போடுகிற மனுஷர்களுக்கு தேவன் அவர்களை தண்டிப்பார். අපි විශ්වාස කරනවා. நாங்கள் விசுவாசிக்கும் போது අපි විශ්වාස කරනවා. நாங்கள் விசுவாசிக்கும் போது ඒ අද උදේ මම දැක්ක මේ ගායනා කරනවා මේක. නිශ්චල වාක්කල්. මා සෙලවෙන්නේ நான் அசைக்கப்படுவதில்லை என்று நமஸ்காரத்திலே பாடினோம். අපි සෙලවෙන්න අවශ්‍ය නැහැ. நாங்கள் அசைய தேவையில்லை. අපි ලෑස්ති වෙන්න ඕනේ. දෙනදේ දෙවියන් වහන්සේට පුළුවන් බලන්න. நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நேரிட இருக்கிறதை தேவனால் முடியும் தடுப்பதற்கு. සමහර විට දෙවියන් වහන්සේ තමාගේ ප්‍රශ්නෙන් ගලවන්නේ ප්‍රශ්නේදී ගලවනවා. சில நேரத்தில் தேவன் உங்களை உங்களுடைய பிரச்சனையிலே விடுவிப்பதில்லை, உங்களுடைய பிரச்சனையில் இருந்தே விடுவிக்கிறார். තේරුණා? நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லை. මේක තේරෙයි මේක බැලුවොත් තේරෙනවා. මොකද උනේ? என்ன நடக்கிறது?
ගිරියුතුනට දැම්මට පස්සේ அங்கே அக்கினியிலே போட்டதற்கு பிறகு මේගොල්ලෝ ඇවිදිනවා සින්දු කීවා. இப்போ இந்த 3 பேரும் அக்கினி நடுவிலே பாடிக்கொண்டு உலாவுறாங்க. තමයි මේක විශ්වාස කරන්න බැරුව ඇති. சில நேரத்துல இதை கேட்கக்குள்ள உங்களுக்கு நம்ப கூட முடியாது. අපි දන්නේ නැහැ ජයවන්ත එයා කන්ඩිෂන් කරාද කියලා නේද? எங்களுக்கு தெரியாது அது உள்ளுக்கு வந்து தேவன் வந்து ஏர் கண்டிஷன் படுத்தி இருந்தாரோ தெரியாது. මොනවා කියන්නේ? அங்க என்ன சொல்லப்படுகிறது? ඒ මිනිසයන් තුන්දෙනා වන සාත්‍රාක්ද මේසක්ද අබෙත්නගෝද ඇවිලෙන ගිනි උදුන මැදට බැලි පිටින් වැටුණෝය. ඒකල නෙබුකද්නේසර් රජ විස්මපත් වී ඉක්මනින් නැගිට තමාගේ මන්ත්‍රීවරුන්ට කතා කොට අප විසින් මිනිසයන් තුන්දෙනෙකු බැඳ ඒ අපි දැම්මේ තුන්දෙනානේ. ராஜா சொல்றாரு நாங்க 3 பேரை தானே கட்டி போட்டோம். දැන් කින්නේ කිනවද? இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. කොහොමද මේ පැටම් ගාව ඕකයි. எப்படி இது உங்களுக்கு வந்து குட்டி போடுச்சா? අපිත් එක්ක තව කෙනෙක් ඉන්නවා. எங்களோடு கூட இன்னும் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ඒක ගිනි උදුනේද වතුරේද ජලාශයේද කොහෙද ඒක වැඩක් නෑ. හතරවෙනි කෙනෙක් අපිත් එක්ක ඉන්නවා. அது எரிகிற அக்கினி சூளையா இல்லாவிட்டால் தண்ணீர்களா இல்லாவிட்டால் பெரும் வெள்ளமா எந்த இடத்தில் போட்டாலும் எங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். ஆமென். මෙතන කියන කාරණාව තේරුම් ගන්න අවශ්‍යයි. මේ විශ්වාසය මත අපිව පිටුණා කමක් නෑ. දෙවියන් වහන්සේ එතනදී අපිව බේර ගන්න පුළුවන්. இந்த 3 பேர் விசுவாசத்துல என்ன சொல்றாங்க? எங்களை நெருப்புல போட்டாலும் பரவாயில்லை, எங்களை அக்கினியிலிருந்து விடுவிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று. රජුද බලමුකෝ උඹලා කියන දේවල් ඇත්තද කියලා. ராஜா சொன்னாரா, பாப்பமே நீங்க சொல்றது உண்மையான்னு சொல்லி. මොකද කියන්නේ? என்ன சொல்றாரு? අප විසින් මිනිසයන් තුන්දෙනෙකු බැඳ ගින්නට හෙළවා නොවේදයි කීවේද? එසේය. රජුවෙනි ඔහු රජුන්ට උත්තර දෙමින් කීවෝය. ඔහු උත්තර දෙමින් අන්න මිනිසයන් 4 දෙනෙක් විදහාස්ව කිසි උපද්‍රවයක් නැතුව ගින්න මැද ඇවිදිනවා මට පෙනේ. කින්නමද ඇවිදිමින් සිටි හතරේ. அந்த 4 பேரும் அக்கினி நடுவிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. සතරවෙනියාගේ පෙනීම වනාහි දෙවියන්ගේ පුත්‍රයෙකුට සමානයි කීවෝය. මේ කවුද දේවනාථගේ පුත්‍රයා? யார் தேவபுத்திரன்? කවුද දේවනාථගේ පුත්‍රයා? யார் தேவபுத்திரன்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவானவர். යේසුස් වහන්සේ තනක ආවා. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துக்கு வந்தார். අපි හිතන්නේ මේ අලුත් කිවිසුමේ විතරයි යේසුස් වහන්සේ ඉන්නේ. நாங்க நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். උන්වහන්සේ ස්වර්ගය අතෑරලා තමයි ආවේ. அவர் பரலோகத்தை கைவிட்டு விட்டு தான் வந்தார். නමුත් මේ මිනිස්සුන්ගේ ඇදහිල්ල සනාථ කරන්න උන්වහන්සේ ස්වර්ගයට ආවද? ஆனாலும் இந்த 3 வாலிபர்களுடைய விசுவாசத்துக்கு அடையாளத்தை கொடுக்கும்படி அவர் பரலோகத்தை கைவிட்டு அந்த இடத்திற்கு வந்தார். ඊට පස්සේ මොකද? அதற்கு பிறகு என்ன நடந்தது? එවිට නෙබුකද්නේසර් ඇවිලේ ගිනි උදුනේ දොරකඩට ලං වී මහෝත්තම දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවන් වන සාද්‍රක් මේසක් කවුද කිව්වේ එයාට මේගොල්ලෝ මහෝත්තම දෙවියන් වහන්සේගේ සේවකයෝ කියලා? කවුද කිව්වේ? ராஜாவுக்கு யார் சொன்னது இவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசராகிய என்று? කවුද කිව්වේ? யார் சொன்னது? දෙවියන් වහන්සේ කරන දේ බලලා තමයි දෙවියන් වහන්සේගේ සේවකයා කියලා දන්නේ. தேவன் செய்கிற காரியத்தை உடைய வாழ்க்கையிலே பார்த்து தான் நீங்கள் உன்னதமான தாசன் என்று சொல்லப்படும். විශ්වාස කරන මිනිස්සෙක් මෙතනත් ඉන්නවා. என்னை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் இந்த இடத்துல இருக்கிறான் என்று. දෙවියන් වහන්සේ ඒක කරනකොට අනිත් අය දකින්න යනවා. කවුද? මේ අය දෙවියන් වහන්සේගේ මිනිස්සු. தேவன் இதை செய்யும் போது சுற்றி இருக்கிறவர்கள் கண்டுகொள்வார்கள் இவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்று. අපි දෙවියන් වහන්සේගේ මිනිස්සු. நாங்கள் தேவனுடைய ஜனங்கள். කවුරු මොනවා කරන්න හැදුවත් யார் என்ன செய்ய நினைத்தாலும் දේශපාලනයට බෑ, ආණ්ඩුවට බෑ, ආර්ථිකයට බෑ. அரசாங்கத்துக்கோ அரசியலுக்கோ பண செல்வாக்குக்கோ කිසි දෙයකට බෑ. எதுவுக்குமே முடியாது. දෙවියන් වහන්සේට. தேவனுக்கு மாத்திரமே முடியும். අපි එතනට එන්න ඕනේ. நாங்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டும். එනකම් අපිට අමාරුයි. அந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். රජු විශ්වාස කරේ නෑ. ராஜா நம்பவில்லை. නමුත් විශ්වාස කරන්න සිද්ධ වුණා. ஆனாலும் நம்ப வேண்டிய நிலைமை வந்தது. දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා දැක්ක. தேவனுடைய புத்திரனை கண்டார்கள். රජු ඊට පස්සේ මොනවද කියන්නේ? அதற்கு பிறகு ராஜா என்ன சொன்னார்?
සද්‍රක් මේසක් අබෙද්නෙගෝ පිටතට වරෙල්ලා යයි කීවේය. එවිට සද්‍රක්ද මේසක්ද අබෙද්නෙගෝද ගින්න මැද සිට පිටතට ආවේය. ඉතින් මේක බලන්නකො මේ මෙච්චර මේ ගිනිමුදුන හත්වරක් මෙව කරලා ධම්මද මිනිස්සුත් මැරිලා මේගොල්ලෝ ඇවිදගෙන ඉන්නේ. இப்ப 7 முறை சூடாக்குன நெருப்புல போடுறதுக்கு 3 பேரை கொண்டுட்டு போனவங்க இறந்தாங்க. இந்த 3 பேரும் அக்னில இருந்து எழுப்பி வராங்க. දිසාපති වූද අධිපති වූද ආණ්ඩුකාරයෝද රජුගේ මන්ත්‍රීවරුද රැස්ව ඒ මිනිස්යන්ගේ ශරීර කෙරෙහි ගින්න බල නොපැවැත්වූ බවත් ඔවුන්ගේ හිසකෙසක්වත් නොදැවී බවත් ඔවුන්ගේ පොරොණ වෙනස් වෙලාවත් ගිනි ගල ඔවුන්ට වැදිලාවත් නැති බවත් දිසුවේය. මයිලක්වත් පිච්චිලා නැහැ, ගිනි දුම් ගඳක් නැහැ. அவர்களுடைய தலைமயிர் எரிந்து போகவும் இல்லை, அந்த நெருப்பின் வாடை அவர்களுடைய சரீரத்திலே வீசவும் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு முடியும். ஆமென். எங்களை பாதுகாக்க මේකට අර ලොකු දිග කතාවක් වගේ පේන්න පුළුවන්. இது ஒரு பெரிய கதை மாதிரி விளங்கலாம். කොහොම වෙන්න පුළුවන්? அது அப்படி நடக்க முடியுமா? දැන් අපි ගියොත් එම ඉතිහාසයට ගියොත් එම வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்ப்போம் என்றால் හිටිය බවට සාක්ෂි දෙනවා. කියවන්න. නෙබුකද්නේසර් කතා කොට සද්‍රක්ගේද මේසක්ගේද අබෙද්නෙගෝගේද දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. මක්නිසාද උන්වහන්සේ ස්වකීය දූතයා එවා තමන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කළා වූ තමන්ගේ අන්න උත්තරේ. තමන් වහන්සේ කෙරේ විශ්වාස කළා වූ තමන්ගේම දෙවියන් වහන්සේට මිස තමන්ගේම මේ දෙවියන් වහන්සේ පුත්‍රිකයි. දන්නවද? இந்த தேவன் வந்து தனிப்பட்ட ஒருவர். මම පුත්‍රිකව දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවයක් තියෙනවා. தனிப்பட்ட விதத்திலே எனக்கு தேவனோடு ஒரு உறவு இருக்க வேண்டும். ඔබට පුළුවන් දෙවියන් වහන්සේත් එක්ක තනි මේකක් ඇති කරගන්න. உங்களுக்கும் முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள. යේසුස් වහන්සේ තමන්ගේ සෑම පවකටම සමාව දුන්නා කියලා විශ්වාස කරන මොහොතේ දෙවියන් වහන්සේ අපේ සිතට එන්නේ. தன்னுடைய எல்லா பாவத்துக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிப்பை கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அங்கே நம்ம மத்தியிலே வருகிறார். අවිශ්වාසව හිටිය සියලු දෙනා මොකද උනේ කියලා. அங்கே விசுவாசம் இல்லாமல் இருந்த எல்லோருக்கும் என்ன நடந்தது? තමන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කළා වූ තමුන්ගේම දෙවියන් වහන්සේට මිස වෙන කිසි දෙවි කෙනෙකුට සේවය කරන්නටවත් නමස්කාර කරන්නටවත් නොයදෙන පිරිස රජුගේ වචන කඩ කර තමුන්ගේ ශරීර බහර දුන්නා වූ ස්වකීය මෙහෙකරුවන් ගැලවූසේක. එබැවින් සද්‍රක්ද මේසක්ද අබෙද්නෙගෝද දෙවියන් වහන්සේට විරුද්ධව දෝෂ කියන සියලු සෙනගද ජාතීන්ද භාෂාවන්ද කැබලි කොට ඔවුන්ගේ ගෙවල් කසල ගොඩක් කරන හැටියට නියමයක් කරමි. මං කියවනේ දෙවියන් වහන්සේගේ මිනිස්සුන්ට අත තියන්න හදන කට්ටියට මොකද වෙන්නේ? நான் சொன்னேன் தானே, தேவனுடைய ஜனங்கள் மேலே கை வைக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் என்று. මම නම් කැමති නෑ එහෙම වෙනවට. எனக்கு என்னால் விருப்பமில்லை அப்படி நடப்பதற்கு. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාකාරීත්වය මේක. ஆனா தேவனுடைய செயல்பாடு இதுதான். දෙවියන් වහන්සේගේ මිනිස්සුන්ට විරුද්ධව නැගිටින කාටවත් தேவனுடைய தாசருக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் දෙවියන් වහන්සේගේ මිනිස්සු தேவனுடைய மனிதனுக்கு නැගිටින කවුරු அவருக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் දොස් කිව්ව සෑම දෙනා அங்கே குறை சொன்ன எல்லாருக்கும் දොස් කිව්ව සෑම දෙනා குறை கூறின எல்லாருக்கும் එයාගේ ගෙවල් එයාගේ ඊඩම් එයාගේ හැම දෙයක්ම විනාශ කරනවා. அவர்களுடைய வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ මිනිස්සුන්ට විරුද්ධව දොස් පවරන්න යන්න එපා. ஆகவே தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை நீங்கள் கொண்டு போக வேண்டாம். කියන් තමයි දෙවියන් වහන්සේගේ මිනිස්සයා කියලා දන්නවනම් நீங்கள் அவர் தேவனுடைய மனிதன் என்று அறிந்திருந்தால் තමන්ට ඒක ප්‍රශ්නයක් නෑ. அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. මේක මම දන්නවා දැන් අවුරුදු 50කට ඉස්සෙල්ලා போதகருடைய வாழ்க்கையிலே 50 வருட காலமாக දෙවියන් වහන්සේට සේවය කරන කාලෙ தேவனுக்கு ஊழியம் செய்கிற இந்த காலகட்டத்துக்குள்ளே ඕ අයගේ ජීවිත நிறைய பேருடைய வாழ்க்கை නැති වුණා. இல்லாமல் போனது. මගෙත් එක්ක හැප්පෙන්නේ. பாஸ்டரோடு கூட எதிர்த்து நின்றபடியால். මේ ඔක්කොම දන්නවා මේ රත්තරන්. எல்லாருக்குமே தெரியும் ரத்தடையில நடந்த சம்பவங்கள் கூட. ඒකයි මේවා ගහන්න කුඩු කරන්න ලවමල කරන්න ඉන්නේ නැත්තේ. ஆகவே தான் இவைகளை அடித்து உடைக்க யாருமே வருவதில்லை. මොකද? ஏனென்றால் මනුස්සය මට විරුද්ධව නැගිට්ටා. ஒரு மனிதன் பாஸ்டருக்கு விரோதமாக வந்தான். අවුරුදු 28යි.
அவனுக்கு 28 வயசு. හරි. ඔව් ටැක්සි එළවන මිනිස්සු. டாக்ஸி ஓட்டுகிற ஒருவன் ඒ මනුස්සයා මට විරුද්ධව එක එක දේවල් කියන්න පටන් ගත්තා. அந்த மனிதன் பாஸ்டருக்கு விரோதமாக சில தவறான பேச்சுகளை பேச தொடங்கினான். හරියටවත් මූණ බලවත් කතා කරලා නෑ. பாஸ்டர் அந்த மனிதனுடைய முகத்தை சரியா கூட பார்த்து எப்பவுமே பேசுனது கிடையாது. සභාවේ හිටිය සහෝදරයා කියන නිතරම ඇවිල්ලා කියනවා බලන්න අරයා මෙහෙම කිව්වා, අරයා අද මෙහෙම කිව්වා, අරයා මෙහෙම කිව්වා. මේ පාස්ටර්ට වැඩක් දෙන්න ඕනේ අරවා මේ ඔක්කොම. இப்ப சபையில இருந்து ஒரு சகோதரி இதை தினந்தோறும் அவர் சொல்லக்குள்ள எல்லாம் வந்து சொல்லுவாராம். அந்த மனுஷன் சொல்லுவானா என்னைக்காவது ஒரு நாள் நல்ல ஒரு வேலை அவருக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. පාස්ටර් කෙනා දොස් කියනවා. பாஸ்டரை குறிச்சி குறை கூறுறாங்க. මම දන්නේ නැහැ මේ මනුස්සයා. பாஸ்டர் சொன்னாரா எனக்கு இந்த மனிதனை தெரிய கூட தெரியாது. හැබැයි කරුණා කරලා කියන්න. ஆனாலும் தயவு செய்து சொல்லுங்க, විරුද්ධව නැගිටින්න එපා. எனக்கு விரோதமாக அந்த மனிதனை எழும்ப வேண்டாம் என்று சொல்லுங்கன்னு சொல்லி. මොකද ஏன் தெரியுமா? ප්‍රශ්නයක් වෙයි. அது ஒரு பிரச்சனையாகிவிடும். මොනවද කිව්වේ? அவன் என்ன சொன்னான்? උඹලා පාස්ටර්ට කියලා කියපන් කැමති දෙයක් කරන්න කියලා. நீ எல்லாம் போயிட்டு உன் பாஸ்டருக்கு சொல்லு, விருப்பமானதை செய்ய சொல்லி. වැඩි කියලා කියන්නේ. ரொம்ப காலம் போகவில்லை, සමාන දෙකයි. 2 வாரம் தான். තුන්වෙනි සමාන. 3வது வாரத்திலே ටැක්සියේ ඉඳගෙන ඉන්න දොර අරගෙන ඉඳගෙන ඉන්නකොට පපයා මරලා කැඳා වැටිලා බාහිර ගිහින්. இப்ப டாக்ஸில இருக்கக்கூடிய மாரடைப்பு வந்து கதவை திறந்துகிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். හරි. ඉස්පිරිතාලෙට ගෙනියන්න. வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்பட்டான். ඇඳේ දැම්මා. கட்டல்ல போட்டாங்க. ඇඳෙන් බැසුණා. கட்டல்ல இருந்து கீழே விழுந்தான். அவ்வளவுதான். කබ ක්ලෝස්. அங்கே அந்த கதையே முடிந்து விட்டது. ඔක්කොම දන්නවා. இதை குறித்து நிறைய பேருக்கு தெரியும். මම කියන්න පුළුවන් ඔය කතන්දර 10ක් කියන්න පුළුවන් මේ සත්‍යය. இப்படியா தொடர்ச்சியா நிறைய கதைகளை இந்த ரத்தோடைய நடந்த சம்பவங்களை கூட எனக்கு சொல்ல முடியும். සමහර අය ගමත් අතහැරලා சிலர் ஊரையே விட்டு போயிட்டாங்க. දන්නේම නැහැ. தெரியாமலே. මගේ අම්මා තාත්තට මම කියන්නේ මට විරුද්ධ වෙන්න එපා. பாஸ்டர் அவருடைய தாய் தாப்பனுக்கு கூட சொல்லுவாராம், எனக்கு விரோதமாக நீங்க எழும்ப வேண்டாம் என்று. ඒ මගේ භාර්යාවට ළමත් මගෙත් එක්ක හැප්පෙන්නේ නැහැ. போதவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் கூட அவர் அதை சொல்லி இருக்கிறார், என்னோட நீங்க மோத வர வேண்டாம் என்று. ඒගොල්ලෝ දන්නවා. அதையும் அவர்களுக்கு தெரியும். සමහර සභාවේ මිනිස්සු දන්නේ නැහැ. சில சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் தெரியவில்லை. ඒක හැප්පෙන්නේ නැහැ. அவங்க பாஸ்டரோட எதிர்த்து முட்டி மோத வராங்க. ඇවිල්ලා දැන් ඒකේ ප්‍රතිඵලෙ විඳිනවා. இப்போ அதனுடைய பிரதிபலனை அவங்க சாப்பிடுறாங்க. හරි. මම කැමති නැහැ. මම සාප කරන්න කැමති නැහැ මිනිස්සු. நம்முடைய பாஸ்டர் யாரையுமே சபிக்கிறதற்கு விரும்பாத ஒருவர். හැබැයි දෙවියන් වහන්සේගේ වගකීම දෙවියන් වහන්සේ මා කෙරෙහි ඉෂ්ට කරනවා. ஏன்னா தேவனுடைய பொறுப்பு, தேவன் போதனுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுகிறார். ஏன்? උන්වහන්සේ මාව තෝරාගෙන. தேவன் தான் நம்முடைய பாஸ்டரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ඒක මම දන්නවා. அது பாஸ்டருக்கு தெரியும். ඒ නිසා ஆகவேதான் දෙවියන් වහන්සේ බලන්නේ. தேவன் பார்க்கவண்ணமாய் இருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ බලන්නේ හිටිය සත්‍යක් මේසක් ආවන්නේ ඉන්න දාපම බලයි මම කරන්නේ නම් ඇයිනේ. தேவனும் இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ போடு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். போடுங்களே பாப்போம் அப்படின்னு. භයානකයි. அது ஆபத்தானது. දෙවියන් වහන්සේට විරුද්ධව නැගිටින්න. தேவனுக்கு விரோதமாய் எழும்புவது. මේ අපි යටහත් වෙනවා. நாங்கள் தாழ்மையா இருப்போம் என்றால், ඒකයි මම කියන්නේ මේ නිශ්චල. ஆகவே தான் அமர்ந்து இருந்து, දැන් මේ නිශ්චලව කියන ගොඩාක් අය හිතනවා මේ මොකද්ද මේ සරණි. මොකද්ද මේ අය මම නිකම් ඉන්නා. இப்போ இந்த அமர்ந்து இருந்து என்று சொல்லப்படும் பொழுது சிலர் நினைக்கிறாங்க நாம ரொம்ப வந்து அமைதியா இப்படியே இருக்கணும் அப்படின்னு. නෑ නෑ නෑ. இல்லை, ඒ යටත් වීමෙන් අපිට යහපතක් වෙනවා. அந்த தாழ்மையிலும் கூட எங்களுக்கு நன்மை வருகிறது. දැන් මේ තුන් දෙනාම උන්වහන්සේට යටත්ව උන්වහන්සේගේ කාරණාව දැනගෙන තමයි ඒක ඇතුළට ගියේ. இந்த 3 பேரும் தேவனுடைய கிரியையை நன்றாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தான் இந்த கட்டத்துக்குள்ளே போனாங்க. අවසානයේ முடிவிலே ඒ මුළු දේශයම වෙනස් அந்த முழு தேசமே மாற்றப்பட்டது. තුන් දෙනෙක් නිසා. 3 பேர் நாங்க. දැන් අපි තුන් දෙනෙක් ගැන කතා කරනවා. நாங்களும் 3 பேரை குறித்து பேசுறோம். තාම රත්තරන් වෙනස් වෙලා නැහැ. இன்னமும் ரத்தர கூட மாறல. නෑ මම ඇත්ත කතා කරන්නේ. நான் உண்மையை பேசுகிறேன். ඇයි? ஏன்? මේ ලොකු ඇදහිල්ල කතා කරන මිනිස්සු කිසි දෙයක් කරන්නේ නැහැ. பெரிய விசுவாசத்தை குறித்து பேசுறவங்க ஒன்றுமே செய்வதில்லை. ඒක තමයි පැහැදිලි.
இது தெளிவாக தெரிகிறது. නැත්නම් මේක මුතුවක්වත් ඉස්සරදී அப்படி இல்லாவிட்டால் இங்கே இந்த கழுதைகள் வெறுமையா இருக்காது. නෑ. තමන්ගේ ජීවිතේ කොතනද තියෙන්නේ? உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? තමන්ට ප්‍රශ්න විසඳන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். අවශ්‍යතාව සපයන දෙවි කෙනෙක් ඉන්නවා. தேவை சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார். ඒ තමාව සුව කරන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களை சுகமாக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். තමාව ගොඩනගන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். කවුරු වුණත් මට කමක් නැහැ. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. සත්‍යතාවය මේකයි. சத்தியம் இதுதான். දෙවියන් වහන්සේට පුළුවන් තමයි ඉන්න තැනින් ගොඩ ගන්න. தேவனுக்கு முடியும் நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை கரை சேர்க்க. තමාගේ අවශ්‍යතාව, உங்களுடைய தேவை, ප්‍රශ්නේ, பிரச்சனை, කරදරේ, கஷ்டத்திலிருந்து, නඩුවකවලින් வழக்குகளிலிருந்து, මේ ඔක්කොම වලින් இவை எல்லாவற்றிலும் இருந்து ඒ තමා මානසික ආතතියෙන් ඉන්නවා නම් ඒත් පුළුවන්. நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் அதிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். කියන්නේ උන්වහන්සේ ඉදිරිය අපිට ඉස්සරහ. වෙනස් වෙන්න. நாங்கள் மாற வேண்டும். මේ රට වෙනස් වෙන්න නම්, මේ ගම වෙනස් වෙන්න නම් අපි වෙනස් වෙන්න. இது இருக்கிறார். අපි විශ්වාස කරනවා නම් நாங்கள் விசுவாசிப்போம் என்றால் බොහෝ දේවල් සිදු වෙනවා. நிறைய காரியங்கள் நடக்க போகிறது. ඔබ විශ්වාස කරනවා නම් நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் බොහෝ දේවල් සිද්ධ වෙන්න යනවා. நிறைய காரியங்கள் நடக்க போகிறது.